இன்னைக்கு நம்ம பார்க்க போற சில இடங்கள் உண்மையிலேயே இந்த இடத்துல கிராவிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு நம்மளே யோசிக்க வைக்குது. அந்த மாதிரியான சில இடங்களை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு ஃபன் ஃபேக்டரி தமிழ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோல போலாம். இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போறது ஹூவர் டேம். அமெரிக்கால இருக்க நெவடாக்கும் அரிசோனாக்கும் பக்கத்துல இருக்க கொலராடோ ரிவர்ல கட்டப்பட்டது தான் ஹூவர் டேம். ஹூவர் டேமுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஹூவர் டேம் 1000 பேரை வச்சு 5 வருஷத்துக்குள்ள கட்டப்பட்டது. இந்த டேமை கட்டி முடிக்க 100 பேர் அவங்க உயிரை கொடுத்துருக்காங்க. இந்த டேமை கட்டும்போது ஒரு நார்மல் டேம் மாதிரி தான் கட்டியிருக்காங்க. இது ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்னால இங்க நிறைய டூரிஸ்ட் வந்துட்டு போவாங்க. அப்படி வந்த ஒருத்தர் பாட்டில் இருக்க தண்ணீரை எடுத்து அந்த டேம்ல ஊத்தி இருக்காரு. அப்போ அந்த தண்ணி கீழே போகாம மேல் நோக்கி பறந்திருக்கு. அந்த காட்சியை பார்த்த உடனே அங்க புவியீர்ப்பு விசை கம்மியா இருக்கு, அதனால தான் தண்ணீர் கீழ் நோக்கி போகாம மேல் நோக்கி போகுதுன்னு அந்த காட்சியை படம் பிடிச்சவங்க நம்புறாங்க. இந்த மாதிரியான தண்ணி அதிசயமா மேலே போறதுனால அதை பார்க்கறதுக்காக நிறைய டூரிஸ்ட் வர ஆரம்பிச்சாங்க. உண்மையிலேயே இந்த இடத்துல கிராவிட்டி இல்லையா? ஏன் தண்ணி கீழே போகாம மேலே போகுது? அதுக்கான காரணம் என்ன? உண்மையிலேயே இந்த டேம் எல்லா டேம் மாதிரியும் ஒரு நார்மலான டேம் தான். இந்த இடத்துல ஜீரோ கிராவிட்டிலாம் இல்லை. அப்புறம் ஏன் தண்ணி மேலே போகுதுன்னா, அந்த டேமோடைய ஹைட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனாலையும் அப்புறம் அந்த ரிவரோட அமைப்பும், இது ரெண்டும் தான் தண்ணீரை கீழே அனுப்பாமல் மேல் நோக்கி அனுப்புவதற்கான முக்கியமான காரணம். இந்த அமைப்புகள் அங்கே ப்ரெஷரை அதிகமாக உருவாக்குது. காற்றின் அழுத்தத்தினால் தண்ணி கீழே போகாமல் மேல் நோக்கி போகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிவர்ஸ் வாட்டர் ஃபால்ஸ். சவுத் அமெரிக்காவில் இருக்க சிலின்ற ஒரு நாட்டில் இருக்க வாட்டர் ஃபால்ஸ் நார்மல் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இல்லாமல் மேலேருந்து தண்ணி கீழே ஊற்றாம கீழே இருக்க தண்ணி மேலே போகுது. கேட்கவே கொஞ்சம் அதிசயமாக தான் இருக்குல்ல? இந்த அதிசய நிகழ்வை பார்க்கறதுக்கு நிறைய மக்கள் இங்கே வந்துட்டு போகிறாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது? ஏன் நார்மல் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இல்லை? உண்மையிலேயே பூமியோட ஈர்ப்பு விசை ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி நிகழ்வுகள் இங்கே நடக்குதோ? இதே மாதிரியான நிகழ்வுகள் இந்தியா, ஆஸ்திரேலியா, அப்புறம் இங்கிலாண்டில் இருக்கிற வாட்டர் ஃபால்ஸ்லையும் நடக்குது. எப்போவுமே இந்த வாட்டர் ஃபால்ஸ் இப்படி இருக்காது. விண்ட் எப்போ அதிகமாக இருக்கோ அந்த மாதிரியான சமயத்தில் மட்டும்தான் தண்ணி கீழே இருந்து மேல் நோக்கி செல்லும். மற்றபடி இந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே நார்மல் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி தான் இருக்கும். விண்டோட அழுத்தத்தின் காரணமாக தண்ணீர் இந்த மாதிரி சில சமயத்தில் கீழ் நோக்கி பாயாமல் மேல் நோக்கி பாயும். அந்த மாதிரியான சமயத்தில் வாட்டர் ஃபால்ஸை பார்க்கும்போது உண்மையிலேயே பூமியோட கிராவிட்டிக்கு சவால் விடுற மாதிரி தான் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேக்னெட்டிக் ஹில்ஸ். ஆர்மேனியாவில் இருக்க ஒரு மவுண்டெயினில் தாழ்வான ரோட்டில் நிற்கிற ஒரு கார் மேல் நோக்கி ஆட்டோமேட்டிக்காக போகுது. கார் மட்டும் இல்லை, ஃபுட்பால், வாட்டர் பாட்டில், இப்படி எதை வச்சாலும் அது தன்னால் மேல் நோக்கி இழுத்து செல்லப்படுது. அவ்வளோ ஏன் ரோட்டில் தண்ணி ஊற்றினா கூட அதுவும் மேல் நோக்கி தான் போகுது. இது மேக்னெட்டிக் ஹில்ஸ்னு சொல்கிறாங்க. காந்த ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கிறதுனால கீழே இருக்க பொருட்கள் மேல் நோக்கி மலைகள் ஈர்ப்பதாக சொல்கிறாங்க. இங்கே போகிற டூரிஸ்ட் அவங்க காரை நியூட்ரலில் வச்சுட்டு இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆனாலும் அவங்களோட கார் தொடர்ந்து மேல் நோக்கி போயிட்டே இருக்கு. இந்த அதிசயமான நிகழ்வை பார்க்க இங்கே நிறைய மக்கள் வராங்க. இந்த மாதிரியான மேக்னெட்டிக் ஹில்ஸ் ஆர்மேனியாவில் மட்டும் இல்லை, இந்தியா, சவுதி அரேபியா போன்ற 10க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருக்கான். உண்மையிலேயே காந்த ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கனால தான் இந்த பொருட்கள் ஈர்க்கப்படுகிறதா? இல்லை, இது ஆப்டிக்கல் இல்யூஷன் சொல்லுவாங்க. நம்முடைய கண்களால் பார்ப்பதற்கு அது உயரத்தில் ஈர்க்கப்படுவது போல் தெரிந்தாலும் உண்மையிலேயே அது தாழ்வான இடம். நம்முடைய கண்கள் தான் நம்ம ஏமாற்றுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு மிஸ்ட்ரி ஸ்பாட். ஜார்ஜ் ப்ராத்தர்னு ஒருத்தர் ரெட்வுட் ஃபாரஸ்ட்டுக்கு போயிருக்காரு. அங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது அவருக்கு தலை சுற்றுற மாதிரி இருந்திருக்கு. ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா அந்த நிலப்பரப்பு 20 டிகிரி கிராஸாக இருக்குது. அதனால அவர் அந்த இடத்த வாங்கி அந்த இடத்துல ஒரு வீடு கட்டிட்டாரு. அந்த வீடும் அந்த நிலப்பரப்புக்கு ஏற்ற மாதிரி 20 டிகிரி சாய்வாக இருக்க மாதிரி அந்த வீட்டை வடிவமைச்சாரு. அதனால் அந்த வீட்டுக்குள்ளே போனால் நமக்கு கிராஸாக நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். இந்த வீட்டுக்கு ரோட் சைட் மிஸ்ட்ரி ஸ்பாட்னு பேர் வச்சிருக்காரு. இங்கே நிறைய டூரிஸ்ட் வந்து இந்த வீட்டோட வடிவமைப்பை பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜீரோ கிராவிட்டி ஃப்ளைட். ஸ்பேஸ் ஷிப்பில் இருக்கவங்கள பார்த்துருப்பீங்க. அவங்களால சமநிலையில் நிற்க முடியாது, ஏன்னா கிராவிட்டி இருக்காது. அப்படி ஸ்பேஸில் இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலையை ஒரு ஃப்ளைட்டில் உருவாக்கியிருக்காங்க. இந்த ஃப்ளைட்டோட பேர் 0G. இந்த ஃப்ளைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணால் கிட்டத்தட்ட ஸ்பேஸ் ஷிப்பில் இருக்க மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்கும். இந்த ஃப்ளைட்டில் சீட்லாம் இருக்காது.
இந்த ஃப்ளைட்ஸை யூஎஸ் அப்புறம் இன்னும் நிறைய கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. இதில் எல்லோரும் ட்ராவல் பண்ணலாம். சிங்கிள் பர்சன் ட்ராவல், அப்படி இல்லைனா குரூப்பாகவும் ட்ராவல் பண்ணலாம். இந்த ஃப்ளைட்டில் ஒருத்தர் ட்ராவல் பண்ணுறதுக்கு $5400 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸ்பேஸ்ஷிப்பில் இருக்க மாதிரியான ஒரு அனுபவத்தை கண்டிப்பாக இந்த ஃப்ளைட் உங்களுக்கு கொடுக்கும். இந்த 0G ஃப்ளைட்டில் எப்படி ஸ்பேஸ்ஷிப்போட எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க தெரியுமா? இந்த ஃப்ளைட்டை ஓட்டுறதுக்கு 3 பைலட் வேணும். ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் ஃப்ளைட்டை ட்ரைவ் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு சூழல் அந்த ஃப்ளைட்டில் உருவாகுது. இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்ப்பதற்கு ஃபன் ஃபேக்ட்ரி தமிழ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.